தமிழகத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பாக சிறப்பு விசாரணை கோரும் மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி எம்.எம். சுந்தரேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுந்தரவதனம், மதுரை மாவட்ட கிரானைட் முறைகேடு புகார் தொடர்பாக சகாயம் அறிக்கை தாக்கல் செய்து 3 மாதங்கள் ஆகிவிட்டதால் அதை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமா என்ற கேள்வி எழுவதாக தெரிவித்தனர். மேலும் அரசு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதாக கூறுவதால் இந்த வழக்கை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் வழக்கின் கோரிக்கைகள் குறித்து சிபிஐ வழக்கறிஞர் அன்றைய தினம் விளக்கமளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.